மனைவியை வீட்டிற்கு அழைத்து வர சென்ற கணவர் பாதி வழியில் வழிமறித்த கும்பல் இளைஞரை ஓட ஓட விரட்டி ரத்தம் தெறிக்க தெறிக்க கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். தலைமறைவாக உள்ள கொலைகார கும்பலை வலை வீசி தேடி வரும் போலீஸ். இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த கும்பல் யார்? பின்னணி என்ன? நைட்டு வேலையை முடிச்சுட்டு கணவனுக்காக தனியார் மருத்துவமனை வாசல்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மனைவி. ஆனா கணவர் ரொம்ப நேரமாகியும் வரல. இதனால கணவர் ராகவனுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ரொம்ப நேரமா ரிங் போயிருக்கு, ஆனா ரெஸ்பான்ஸ் இல்ல. இதனால பதற்றமடைஞ்ச அந்த பெண் தன்னோட கணவருக்கு தொடர்ந்து போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ அந்த போனை எடுத்த மற்றொரு நபர் ரயில்வே பாலத்துல இளைஞர் ஒருத்தர் ரோட்ல கத்தி குத்து காயங்களோட அடிபட்டு கிடக்கிறாரு, போன் ரோட்ல கிடந்துச்சு, அதை நான் எடுத்து பேசுறேன்னு சொல்லி இருக்கார். இதனால அதிர்ச்சி அடைந்த மனைவி உடனடியா சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ராகவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவரை பரிசோதித்த டாக்டர் ராகவன் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இதனால போலீசார் மனைவி ஸ்வேதா கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. உங்க கணவருக்கு யார் கூடவாவது முன்பகை இருக்கா? எதனால உங்க கணவருக்கு இப்படி ஆச்சு? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் தான் வழக்கையே திருப்பி போட்டிருக்கு. வேலூர்ல உள்ள பள்ளிகொண்டா கொல்லமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராகவனும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்வேதாங்கிற பெண்ணும் காதலிச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே சமூகமா இருந்தாலும் ஸ்வேதாவோட குடும்பத்தை விட ராகவனோட குடும்பத்தினர் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்ததால இந்த கல்யாணத்துக்கு பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிக்கல. இதனால ஸ்வேதா தன்னோட தந்தை கிட்ட ராகவன் வீட்டுல வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அவன் ரொம்ப நல்லவன், என்ன நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ராகவனும் ஸ்வேதாவும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த 2022ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராகவன் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். மனைவி ஸ்வேதா தனியார் மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தை இல்லைன்னு கூறப்படுது. மகள் தன்னோட பேச்சை மீறி ராகவனை திருமணம் பண்ணிக்கிட்டத தெரிஞ்சு கடும் கோபமான பெண்ணோட தந்தை அமுல்ராஜ் ராகவன் கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்திருக்கார். இதனால மருமகன் மாமனாருக்கு இடையில முன்பகை ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் மருமகனோட வீட்டுக்கு போன அமுல்ராஜ் ராகவனையும் தனது மகளையும் தகாத வார்த்தைகளால திட்டியிருக்கார். மாமனாரோட செயலை கண்டு கடும் கோபமடைஞ்ச ராகவன் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ராகவன் மாமனார தகாத வார்த்தைகளான திட்ட ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. இதை பார்த்தா அங்கிருந்த மக்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டு. ஆனா கோபத்தோட வீட்டுக்கு போன அமுல்ராஜ் தன்னோட நண்பர்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ராகவனை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி தன்னோட மனைவியை கூப்பிட பைக்ல தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தாரு ராகவன். அப்ப ரயில்வே பாலத்துல வச்சு அவரை வழிமறிச்ச ஒரு கும்பல் ராகவனை இரும்பு ராடால தாக்கியும் கத்தியால குத்தியும் இருக்காங்க. இதுல நிலை குலைந்த ராகவன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து அந்த கொலைகார கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ராகவனோட மனைவி ஸ்வேதா மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவாக இருக்கிற மாமனார் உள்ளிட்ட கொலையாளிகளை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.